மோசே பீடத்தை பரிசுத்தமாக்கினார். அப்பொழுது பிரபுக்கள் வண்டிகளை தந்தனர். இப்போது கேரேஷோன் வண்டிகளை பெற்றார். அடுத்தது மெராரி பாரத்தை தூக்கினார். ஆனால் கோகாத் கையால் சுமந்தார். முதலில் நக்ஷோன் வெள்ளியை தந்தான். பாருங்கள், பொன்னாலான தூபக் களாசம். கூடவே நக்ஷோன் மிருகங்கள் தந்தான். அடுத்தது நெத்தானேல் காணிக்கை தந்தான். அப்பொழுது பீடத்தில் நெருப்பு எரிந்தது. ஒவ்வொரு நாளும் பிரபுக்கள் வந்தனர். கடைசியாக ஆகீரா வந்தான். பாருங்கள், எவ்வளவு பொன் வெள்ளி! அப்பொழுது பலிமிருகங்கள் நிறைந்தன. இப்போது மோசே உள்ளே சென்றார். பாருங்கள், மணிப்பீடம் மினிண்டது. கடைசியில் கர்த்தர் மோசேவுடன் பேசினார். ஆரோன் பொன் விளக்கை ஏற்றினார். அப்பொழுது மோசே தண்ணீர் தெளித்தார். அடுத்தது லேவியர் முடியை கலைத்தனர். சீக்கிரமாய் ஆரோன் படையல் தின்றான். இப்போது ஜனங்கள் பசக்கை உண்டனர். பாருங்கள், கூடாரத்தில் மேகம் நின்றது. கூடவே அக்கினியாய் மினிந்தது. அப்பொழுது வெள்ளி ஏக்காளம் செய்யப்பட்டது. சீக்கிரமாய் ஆசாரியர் ஏக்காளம் ஊதினார். பாருங்கள், மேகம் உயரவே எழுந்தது. முதலில் நாஷோன் முன் சென்றான். அடுத்தது லேவியர் கூடாரத்தை தூக்கினார். அப்பொழுது பரிசுத்தப் பொருள்கள் வந்தன. சீக்கிரமாய் மோசே ஹோபாபிடன் பேசினார். பாருங்கள், பெட்டி முன் சென்றது. கடைசியாய் மோசே ஜபம் செய்தார். சீக்கிரமாய் மேகம் பாரானில் தங்கியது. கர்த்தருடைய அக்கினி மக்கள் மேல் மோந்து பரவியது. அப்பொழுது இஸ்ரவேலர் உணவுக்காக சத்தமிட்டு அழுதனர். பாருங்கள், மன்னா தரைமேல் பனிமுட்டு போல் கிடந்தது. மோசே மனதுருகி பாரத்தீர்ந்து துக்கத்தில் உட்கார்ந்தார். சீக்கியமாய் பரிசுத்த ஆவி 70 மூப்பங்களை தொட்டது. கூடவே எல்தாத் தீர்க்கதரிசனம் சொல்லத் தொடங்கினான். பாருங்கள், காடைகள் வானம் முழுவதும் பறந்து வந்தன. சீக்கிரமாய் பேராசைக்காரர்கள் பயங்கரமான வியாதிப்பட்டனர். அப்பொழுது மிரியாம் மோசேவை திட்டி வேரறுத்தாள். கர்த்தர் கோபத்துடன் மேகத்தூணில் இறங்கி வந்தார். மிரியாம் தலைகள் முழுவதும் வெங்குஷ்டரோகியானாள். சீக்கிரமாய் 12 வெட்டம் பார்ப்ப தேசத்திற்குச் சென்றனர். பாருங்கள், எஷ்கோல் பள்தாக்கு மிகவும் பசுமையாயிருந்தது. அப்பொழுது பெரிய திராட்சை குலையை தோளில் சுமந்தார். ராட்சதர்களின் நிழல் தோன்றினால் ஜனங்கள் நடுங்கினர். 10 வெட்டுக்காரர் மக்களை பயப்படச் செய்தனர். கடைசியில் காலேப் விஸ்வாசத்துடன் தைரியமாய் பேசினார். விரோதிகள் திரும்புவோம் என்றனர். ஆனால் காலேப், கர்த்தர் நம்மோடு என்றார். சதித்தியாய் கல்களை எடுத்தனர். பாருங்கள், கர்த்தரின் மகிமை தோன்றியது. இப்போது மோசே மன்றாடினார். ஆனால் 40 ஆண்டு தண்டனை. உடனே 10 பேரும் இறந்தனர். ஆயினும் ஜனங்கள் மலைமேல் சென்றனர். ஐயோ, எதிரிகள் துரத்தினர். பின்பு காணிக்கை கட்டளை வந்தது. அப்பொழுது ஒருவன் ஓய்வு நாளை மீறினான். ஆகவே நீள நாடா தொங்கியது. ஆண்டவரே, நீர் மலைகளை படைத்தீர். ஆனால் நாம் புல்லைப்போல் அழிகிறோம். எங்கள் நாட்களை எண்ணக் கற்றுத்தாரும். காலையில் கிருபையால் நிரப்பும். கடைசியில் எங்கள் கைவேலையை உறுதிப்படுத்தும். கோரா மோசாவையை எதிர்த்தான். அப்பொழுது மோசே தரையில் விழுந்தார். இப்போது மோசே தூபக் களாசம் எடுத்தார். ஆனால் தாதான் வர மறுத்தான். அடுத்தது 250 பேரும் வந்தனர். சீக்கிரமாய் பூமி அதிர்ந்தது. சதித்தியாய் பூமி வாய் திறந்தது.
அப்பொழுது வான அக்னி வந்தது. அடுத்தது எலேயாசர் பத்திரையை எடுத்தார். சீக்கிரமாய் பீட்டத்தை தகட்டால் மூடினர். இப்போது ஆரோன் வேகமாய் ஓடினார். ஆரோன் சாவத்தை நிறுத்தினார். அடுத்தது 12 கோலுகள் இருந்தன. பாருங்கள், ஆரோன் கோல் துளிர்த்தது. அப்பொழுது மோசே கோலை காண்பித்தார். இப்போது கோல் பெட்டியில் உள்ளது. கடைசியில் ஜனங்கள் பயந்தனர். ஆரோன் பரிசுத்த சுடரை பார்த்தார். முதலில் உத்தம எண்ணெய் தந்தனர். அப்பொழுது உப்பினால் உடன்படிக்கை செய்தார். பாருங்கள், சிவப்பு கிடரி. சீக்கிரமாய் சாம்பல் உண்டாக்கப்பட்டது. இப்போது சுத்த ஜலம் தெளிக்கப்பட்டது. மிரியம் யகான் அடக்கம் செய்யப்பட்டார். அடுத்தது ஜனங்கள் தகாத்தால் துடித்தனர். சீக்கிரமாய் மகிமை தோன்றியது. ஆனால் மோசே கோபத்துடன் பேசினார். அப்பொழுது மோசே கன்மலையை அடித்தார். அடுத்தது கன்மலை பிளந்தது. பாருங்கள், தண்ணீர் பைந்தது. சீக்கிரமாய் ஏடோமின் வழி கிக்கியது. ஆனால் ஏடோமியர் வழியை மறித்தனர். இப்போது ஆரோன் மலை மேல் ஏற்றினார். மோசே வஸ்திரத்தை மாற்றினார். கடைசியில் இஸ்ரவேலர் துக்கித்தனர். முதலில் இஸ்ரவேலர் ஜெயம் பெற்றனர். சீக்கிரமாய் ஜனங்கள் மன்னாவை வெறுத்தனர். சதிதியாய் கொள்ளிவாய் சர்ப்பங்கள் வந்தன. அப்பொழுது மோசே ஜெபம் செய்தார். பாருங்கள், மோசே வெண்காலம் செய்தார். இப்போது பார்வையால் குணம் உண்டாக்கியது. அடுத்தது தண்ணீர் ஊழிவிட்டு வந்தது. ஆனால் சீகோன் வழி விடவில்லை. சீக்கிரமாய் இஸ்ரவேல் ஜெயம் பெற்றது. பாருங்கள், ராட்சத ராஜா ஓக் விழுந்தான். இப்போது தேசத்தை சுதந்தரித்தனர். அப்பொழுது பாலாக் இஸ்ரவேலுக்கு பயந்தனன். சீக்கிரமாய் பாலாம் பொன்னை பார்த்தான். சதிதியாய் தூதன் வழியை மறித்தார். அடுத்தது பாலாம் கழுத்தையை அடித்தான். பாருங்கள், கழுத்தை பேசியது. அப்பொழுது பாலாம் தூதனை பார்த்தான். சீக்கிரமாய் பாலாம் பாலாக்கை சந்தித்தான். கடைசியில் ஜனங்களின் கூடாரத்தை பார்த்தனர்.